வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதி தேவதைகளும் எம்பெருமான் நம்ம அம்மா மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமின்னு கேட்டாவே ஒயிட்டு, வெள்ளை சட்டை, சனீஸ்வரன் பகவான் நட்பு கிரகம், உச்ச நட்பு கிரகம். அதனால பிளாக் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு யார் நிறைய பேர் போடுவாருன்னா வழக்கறிஞர்கள், அட்வொகேட். ஒயிட் கோட்டு போடக்கூடியவங்க டாக்டர்ஸ். இப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசியலில் பிரகாசமாக பிரவேசம் ஆகிறவங்க, காவல்துறையினர் கூட துலாம் ராசிக்காரர்களில் நிறையா இருக்குது. எம்எல்ஏ, MP, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அற்புதமானவங்க, ஒரு நீதிமான், இந்த ராசிக்காரங்க தாங்க நிறையா. சிறு வயசுல கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்சிருப்பீங்க. உளுந்து எந்திரிச்சு படிச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு படிப்பு படித்தவங்க தான். தகப்பன் வழி முன்னோர் இல்லை தகப்பன் வழியில் செய்யக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் காரகன். அதாவது அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ, ஒரு ஷோரூம் வச்சுருக்காரோ, இல்லை ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சுருக்காரோ, இல்லை ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸ் வச்சுருக்காரோ, இப்படி ஏதாவது ஒரு கடைகள் வச்சுருந்தாருன்னா அந்த கடை அப்பாவுக்கு அப்புறம் வாரிசு செய்யக்கூடிய வேலை துலாம் ராசிக்காரங்க. நீங்களும் அப்படி தாங்க. ஏசி காற்று கீழே, ஃபேன் காற்று கீழே, உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. ஆனால் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை கல்யாணம் கேட்கறது கால தாமதமாக ஆகும். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க ராட்சசர்கள். நாளைக்கு மனைவியை அடித்து துன்புறுத்துவாங்க, மாமியாரை மதிக்க மாட்டாங்க, மாமனாரை மதிக்க மாட்டாங்க, துலாம் ராசிக்காரங்களுடைய தாய் தகப்பனை மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னனால உங்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஆண்களுக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 தாரத்து தோஷமும் இருக்கு. கல்யாணமே நடந்துட்டா கூட சிறு வயசுலேயே ஒரு 20-35 வயசு 30 வயசுக்குள்ளேயே பிரிஞ்சு போகக்கூடிய தருணம் கூட வர வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்தாத்தான் அடுத்து ஒரு யோகமே வரும். அது வரைக்கும் கஷ்டம்தான் படணும். ஒரு சில ஜாதகர்கள் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு கால தாமதமாக 30 வயசு 35 வயசுல கூட கல்யாணம் ஆகாத நிலைமைகள் இருக்கும். அது ஏன்னா ஒரு விஷக்கன்னியுடைய தோஷம் உங்கள் மேலே இருக்கும். இல்லை இளமை பருவத்தில்
திருமண பருவத்தில் இந்த பொண்ணு வேணாம், கருப்பாக இருக்குது, இந்த பொண்ணு கொஞ்சம் நட்டையாக இருக்குது, குட்டையாக இருக்குன்னு குறை சொல்லி அந்த பெண் ஜாதகத்தெல்லாம் அவாய்ட் பண்ணனால ஒரு பெண்ணுடைய சாபத்துக்கு ஆள்பட்டு கால தாமதமாக திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கலத்தர தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஒரு ஆணுக்கு கலத்தர தோஷம்தான், அதாவது சுக்கிர தோஷம்தான். ஒரு பொண்ணுக்கு தான் 3 தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முறையான ஒரு வழிமுறைகள்ல பக்குவமான ஒரு அமைப்பை கொடுமுடின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சுக்கிரனுக்கு செய்யக்கூடிய சாந்தியை செஞ்சுட்டு ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தடபட்ட விவாகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு கட்ட கால வயசு, ஒரு 45 வயசு 50 வயசு ஆன உடனே துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர மகாதசைன்னு ஒரு திசை வரும். அந்த சுக்கிர மகாதசையில மனைவி அல்லாத மாற்றான் பெண்கள் மேல ஆசை பாசம் மோகங்கள் ஏற்படுறனால மனைவி மக்கள் பகையாகக்கூடிய தருணம் நடக்கும். இது பிரபஞ்ச விதி துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு. இதே துலாம் ராசிக்கார பெண்கள் ஒரு அற்புதமான தெய்வத்துக்கு அனுகிரகமாக உடையக்கூடிய பெண்கள். ஆனால் அவங்களுக்கு துலாம் ராசிக்கார பெண்களுடைய கணவருக்கும் அவங்க மாமியாருக்கும் துலாம் ராசிக்கார பெண்ணுக்கும் ஆகாது. துலாம் ராசிக்கார பெண்ணை அடித்து துன்புறுத்தி டிவைஸ் ஆக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி வைப்பாங்க. இது பிரபஞ்ச விதி. அந்த விதியை மதியால வெல்லக்கூடிய தருணத்துல தான் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வழிபட்டு தனக்கு வரக்கூடிய தாரம் நல்லபடியா இருந்து இல்லற வாழ்க்கையை தெளிவா வாழ்ந்து இந்த வாழ்க்கையை பிரபஞ்ச விதியோட கொண்டு போகணும் அப்படின்னு ஆதங்கம் ஆசைகளோட இருந்துக்கிட்டு வாங்க. கடந்த ஒரு 7 வருஷ காலமாவே 2026க்கு முன்ன 7 வருஷ காலமாவே நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் அவப்பேர்களும் சொந்தம் பந்தம் சூனியம் வச்சு உங்க உற்றார் சுற்றார் நட்புகள் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியாம தேவையில்லாத மந்திரவாதிகள்கிட்ட போயிட்டு உங்களை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல இருந்ததுனால நீங்க அவமான அவப்பேர் கூட படுவீங்க. இருந்திருந்தாலும் சனீஸ்வர பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறாரு. சத்ருன்னா எதிரி, எதிரிகள் உங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தா துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தோட ஐக்கியமா இருப்பீங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு மட்டும் இருந்திருந்தா சுகபோகமான ஒரு வாழ்க்கை, மன்மதன் மாதிரியான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழக்கூடியவங்களும் கேட்கறதும் விதிதான். இதோடைய தன்மைதான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து குடும்பம் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் ஏற்படும். ஒன்று நோய் வரும், இல்லை கடன் வரும். கடன் நோய் இல்லைன்னா இந்த காசை எப்படி செலவு பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரியான தப்பான செய்கைக்கு தான் செலவு பண்ணுவீங்க. இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடத்துல தான் இருக்காரு. கவனம் தேவை. தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன்.